ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம பனானா பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதில் நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 100 கிராம் சர்க்கரை, 2 முட்டை, 100 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பனானா, சர்க்கரை, ஏலக்காய் 3த்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நம்ம பனானா, சர்க்கரை, ஏலக்காய் 3த்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் மாவுலேயே சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது 2 முட்டை, அதையும் உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. பணியார கல்லில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ பணியார கல்லிலே சேர்த்துடலாம். பணியார கல்லில் நம்ம ஊற்றின மாவு கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஸ்பூனில் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பணியாரம் கலர் மாறினா போதும். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பனானா பணியாரம் ரெடி.